இந்த மாதிரி 25 டிஃப்ரெண்ட் வீடியோ லெசன்ஸை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த 25 வீடியோ லெசன்ஸில் ஒவ்வொரு லெசன்லேயும் 15 ஆங்கில வாக்கியங்கள் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு லெசன்லேயும் 15 வாக்கியங்கள் அண்ட் 25 லெசன்ஸ் இருக்குது. ஸோ 15 × 25 375 ஆங்கில வாக்கியங்கள் நம்ம படிப்போம். ஐயோ அவ்வளோ படிக்கணுமான்னு சில பேர் கேட்பாங்க. ஆனால் இது வந்து அப்பர் லிமிட்டு, அதாவது அதிகபட்சம் 375 வாக்கியங்கள் இருக்குது. நீங்கள் வேணும்னா அவ்வளோ படிக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாமே படிக்கணுன்ட்டு எந்த கம்பல்ஷனும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு லெசன்லையும் எல்லா 15 வாக்கியங்களும் உங்களுக்கு அப்ளை ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. சில வாக்கியங்கள் உங்களுக்கு அப்ளை ஆகலாம், சிலது வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாமல் இருக்கலாம். ஸோ எந்த வாக்கியங்கள் உங்களுக்கு அப்ளை ஆகுமோ அதை மாத்திரம் நீங்கள் படிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒவ்வொரு லெசன்லையும் அந்த 15 வாக்கியங்களில் நீங்கள் வெறும் 3 வாக்கியங்கள் மாத்திரம்தான் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு வச்சுப்போம். அப்படி பார்த்தா கூட 3 வாக்கியங்கள் இன்ட்டு 25 லெசன்ஸ், அதுவே உங்களுக்கு 75 ஆங்கில வாக்கியங்கள் வரும். ஸோ நீங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா 375 வாக்கியங்கள் இருக்குது. ஆனால் வெறும் 3 வாக்கியங்கள் மாத்திரம் ஒவ்வொரு லெசன்ல இருந்து எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு டோட்டலி 75 வாக்கியங்கள் அதுலேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த வாக்கியங்கள் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோதான் வாக்கியங்கள் படிக்கிறோமே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் மனசுக்குள்ளே அந்த வாக்கியங்களை நீங்கள் ஏற்றி அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் பிரெயினே அதை ப்ராசஸ் பண்ணி புதிய வாக்கியங்களை உங்களுக்கு கம்போஸ் பண்ணி கொடுக்கும். இது மூலமாக நீங்கள் இங்கிலீஷை இன்னும் அதிகமாக ஈஸியாக கற்றுப்பீங்க. ஒவ்வொரு லெசனையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக படித்து அதில் எந்த வாக்கியங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிங்க. அதை நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி பேசி பழகி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் செலக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப நல்ல சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு மனப்பாடம் பண்ணணுன்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை வந்து செகண்ட் லெசன், அதாவது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்ற லெசன் இருக்கு இல்லையா, அந்த லெசனுடைய கடைசியில் எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுன்ற ஒரு டெக்னிக்கை நான் கற்றுக் கொடுப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களால் மனப்பாடம் பண்ணி அதை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எல்லா லெசன்லேயும் இருக்க சூட்டபிள் வாக்கியங்களை நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம்.